ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வழக்கம்போல் ராசிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு உண்டான ராசிக்கும் பார்க்கலாம். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசியை எந்த கிரகமும் பார்க்கவில்லை. உங்கள் ராசிநாதன் 11 இருக்கின்றார். பொதுவாக சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் 11 இருப்பதினால், ஆனால் உங்களுக்கு பாதகம் வராது. ராசிநாதனோ லக்னநாதனோ 11 இருந்தாலும் பாதகத்தன்மை வேலை செய்யாது. அதுவும் 11 நிற்க மற்ற கிரகங்களுக்குத்தான் அது பொருந்தும். அதனால் 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும். குடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனுடைய சேர்க்கையும் இருப்பதினால், மற்றொரு யோகாதிபதி சனியினுடைய பார்வையும் இருப்பதினால் 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி, அதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக நீங்கள் அடையலாம் என்பது தெளிவு. அதே வேளையில் 8 இருக்கக்கூடிய செவ்வாய் பார்வை கிடைப்பதினால் ஒரு சிலருக்கு உங்களுடைய வளர்ச்சியின் மீது போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உங்களை பின்னால் விமர்சனம் செய்வதும் இருப்பார்கள். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை. உங்களுடைய நேர்பாதையில் தொடர்ந்து நீங்கள் உழைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் முன்னேறிக்கொண்டே போகலாம் என்பதுதான் இந்த மாத கிரக பலன்கள் உங்களுக்கு சொல்கின்ற விஷயமாகும். மாத கடைசியில் 24ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12 நீசமடைவார். நீசமடைந்தாலும் குருவினுடைய பார்வையால் நீச பங்கமும் அடைவார். உடன் ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதினால் மாத பிற்பகுதியில் எந்த விஷயத்தையும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற அலைச்சல்களும் திருச்சல்களும் ஒரு சிலருக்கு உடல் உபாதிகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம், குருவினுடைய பார்வை நல்லதாக இருந்தாலும் அவர் 6 குடைவர் என்பதனால் ஒரு சிலருக்கு உடல் நலம் கெடலாம், அல்லது மனநலம் கெடலாம், அல்லது அதிகமான அலைச்சல்கள், தேவையற்ற விமர்சனங்கள் வரலாம் என்பதால் கவனமாக மாத கடைசியில் நீங்கள் செயல்பட வேண்டும். மாத முற்பகுதியில் மிக மிக அற்புதமாக இருக்கும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கட்டாயம் உயர்த்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 2 குடைவர் செவ்வாய், அவர் 8 மறைந்திருக்கின்றார். தனகாரகன் குருவுடன் சேர்ந்து இருப்பதினால், அவர் 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் 2ஆம் வீடு வலிமை அடைகின்றது. 2ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய சேர்ந்து 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதினால் 2ஆம் வீடு வலிமையுடையதால் உங்களுடைய தனப்பிராப்தி, பொருளாதாரம் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் புன்னகை போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். விருந்து விசேஷங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், உங்கள் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய சொல்லுக்கும் ஒரு மரியாதை உண்டாகும். 2ஆம் வீட்டு அதிபதி இப்போ 8 போய்விட்டாரே என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. அவருடைய பார்வை அந்த வீட்டிற்கு கிடைப்பதனால் அந்த வீடு பலம் அடைகிறது. சகலவிதமான சௌபாகியங்களும் சந்தோஷமும் உங்களுடைய எண்ணங்களும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடைபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கத்தான் செய்யும். 1000 தான் அவர் குருவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் 6 குடைவர் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. கடன்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடனை அடைத்து விடலாம். யாரிடத்திலும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நம்பகத்தன்மையற்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு சரியான முறையில் கண்டுபிடிக்க முடியாது என்பதால், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பதால் கூடுமான அளவுக்கு நீங்கள் நம்பகத்தன்மை அற்றவர்களிடத்தில் உங்கள் சொந்த விஷயத்தை, கருத்துக்களை சொல்லக்கூடாது என்பதை மட்டும் இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். மாத பிற்பகுதியில் அவள் 8 இருந்து 9 சென்று விடுவார். அப்பொழுது கூடுதலான மகிழ்ச்சியும் 2 குடையர் 9 இருக்கக்கூடிய காரணத்தினால் குடும்பத்தில் கூடுதலான மகிழ்ச்சியும் தனவரும் சந்தோஷமும் உங்களை ஏதோ ஒரு வகையில் அணைத்துக் கொள்ளும். உங்களுடைய ராசிக்கு 3 குடையவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு அவர் 6 மறைந்தாலும் அவருடன் சேர்ந்த செவ்வாயினுடைய பார்வை 3ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினால் சகோதரன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். சுபவீரியங்களும் உண்டாகும். நண்பருடைய ஆதரவு பூரணமாக உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்களும் உண்டாகும். அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் அமையும். அதற்கு காரணம் 3ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 4 குடையவர் சனி பகவான், அவர் 5 வக்கரமாக வலிமையாக இருக்கின்றார். 4ஆம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையும் வீழ்கின்றது. 4ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானும் 5 ஆட்சியாகவும் வக்கரமாக இருக்கின்றார். அதனால் 4ஆம் வீடு மிகவும் வலிமையடைகின்றது. ஆனால் 4ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் காத்திருக்கிறது. குறிப்பாக 16ஆம் தேதி வரை 11 கூடிய உங்களுடைய லாபாதிபதியும் 4ஆம் வீட்டை பார்க்கின்றால் பூமியின் மூலமாக தொழில் செய்கின்றவர்களுக்கு லாபங்களும் கட்டாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற தொழிலில் இருப்பவர்களும், சாதாரண முறையில் வீடுகள் வாங்குவதும், தனது சொந்த தேவைக்காக வீடு வாங்குபவர்களும் வாகனங்கள் வாங்குவவர்களுக்கும் சுபகாரியங்கள் காத்திருக்கிறது.
உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பலருக்கு பூர்த்தியாகும். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும். நிச்சயமாக ஒரு சிலருக்கு அதன் மூலமாக கடன்களும் உண்டாகும். அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். குருவினுடைய பார்வை 4ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் சுப செலவுகளாகும். அந்த வீட்டிற்கு அவர் வெறியாதிபதி என்பதனால் சுப செலவுகளாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்ளும். படிக்கின்ற மாணவிகள் மட்டும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். படிக்க வேண்டும். கவனச்சிதறல் ஏற்படலாம். காரணம், புதனுக்கு சனி செவ்வாய் சம்பந்தம் ஏற்படுவதனால் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு பிள்ளைகள் ஆளாவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் பெற்றவர்கள் அவர்களை கூடுதலாக கவனிக்க வேண்டும். படிப்பு விஷயத்தில் அவர் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் ஏற்படும். உயர்தரமான குடியிருப்புகளுக்கும் அல்லது சொந்த வீட்டிற்கோ அல்லது சொந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பலருக்கு உருவாகலாம். உடைய ராசிக்கு 5 கூடியவர் சனி பகவான். அவர் 5லே ஆட்சி பெற்றிருக்கின்றார். 5ஆம் வீட்டிற்கு குரு பகவான் பார்வை கிடைக்கவில்லை என்றாலும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனியின் மற்றொரு சனி வீட்டிற்கு குரு பகவான் பார்வை கிடைக்கின்றது. 5ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டிற்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதனால் இந்த மாதம் உங்களுக்கு பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. சொந்த ஜாதகம் யோகமாக இருந்தால் அது அத்தனையும் சுபவீரியங்களாக ஆகும். படிப்பு, கல்யாணம், குழந்தை பாக்கியம், வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, வெளிநாடு செல்வது, புனித யாத்திரைகளுக்கு செல்வது, இன்ப சுற்றுலா செல்வது என்று பலவிதமான நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகளுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 5ஆம் வீட்டை நேரடியாக பார்ப்பதினால் பிள்ளைகளுடைய வாழ்வும் வளர்ச்சியும் பெரிய அளவில் கை கொடுக்கும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியங்கள் உருவாவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. பலருக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் குரு பகவான். அவர் 8லே இருக்கின்றார். 6ஆம் வீட்டு அதிபதி 8லே இருப்பதினாலும் 6லே ராகுக்கு சம்பந்தம் இருப்பதினால் குறிப்பாக போட்டி, போராமை, வம்பு வழக்குகள், தொந்தரவுகள், நேரடி எதிர்ப்பு, மறைமுகமான எதிர்ப்பு எல்லாம் உங்களை விட்டு விலகும். கடன்கள் இருந்தாலும் அந்த கடன் கட்டுக்குள்ளும். உங்களை தொந்தரவு செய்யாத கடன்களாக இருக்கும். நோயில் இருந்தாலும் அதனால் நீங்கள் பெரிய அளவில் பாதிக்க மாட்டீர்கள். மொத்தத்தில் 6ல் உள்ள ராகு பலவிதமான சங்கடங்களையும் கெட்ட பலங்களையும் விரட்டி அடிப்பார் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் செவ்வாய். அவர் 8லே மறைந்திருக்கின்றார். குரு பகவான் சேர்ந்திருக்கின்றார். கணவன் மனைக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்கள் உருவாகும் என்பது தெளிவு. திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சி அற்புதமான முறையில் வெற்றி அடையும். காரணம், குரு பகவானுடன் சேர்ந்து அவர் 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாகும். திருமணமாகாதவர்களுக்கு குடும்பங்களும் கட்டாயம் உருவாகும். குரு பகவான் 1, 2, 5, 7, 9, 11 இருந்தால் மட்டும்தான் திருமணம் என்பது தவறுதலான கருத்து. அவர் குறிப்பிட்ட வீட்டை பார்த்தாலும் அதன் மூலமாகவும் திருமண பாக்கியங்களும் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் என்பது உண்மை. அதன் மூலமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். தாராளமாக உங்கள் கனவுகளும் திட்டங்களும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கட்டாயம் நிறைவேறும். ஆனால் 7ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருப்பதினால் திருமணமாகி இருக்கின்ற தம்பதிகள் ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானே ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 11லும் பிறகும் அவர் 12லுமே நீசபங்கம் அடைவார். அவர் ராசிநாதன் என்பதினால் அவர் யோகாதிபதிகளுடன் சம்பந்தம் இருப்பதனால் 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை ஆண்டாது. அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மாத பிற்பகுதியில் அவர் 12லே நீசமடைந்து ராகுகேதுவுடன் சம்பந்தம் இருப்பதினால் ஆரம்பத்திலே சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனமும், இரவில் பயணங்களை தவிர்ப்பதும், வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் மிகவும் எச்சரிக்கையாகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது 8ஆம் வீடு தெரிவிக்கின்ற பலன்களாகும். உடைய ராசிக்கு 9 கூடியவர் புதனாகின்றார். அவர் 11லே இருக்கின்றார் 22ஆம் தேதி வரைக்கும். பிதுர்காரகன் சூரியனும் 10லே இருக்கின்றார். அதனால் 9ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது. 1, 5, 9 அதாவது 1 கூடிய சுக்கிரன், 9 கூடிய புதன், 5 கூடிய சனி சம்பந்தம் இருப்பதனால் பாக்கியங்கள் பெருகும். எண்ணங்கள் ஈடேறும். தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அடையலாம். புனித யாத்திரைகள் செல்வது, புனித கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது, பிதுர்ராஜ சொத்துக்கள் கிடைப்பது, ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டமும் லட்சுமி கடாட்சமும் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 22ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10லே புதன் வருவார். அப்பொழுதும் தர்ம கர்மாதி யோகம் 9 கூடியவர் 10ல் இருப்பதனால் அதுவும் தொடரும். அதனால் எல்லா வகையான நன்மைகளும் உண்டாகும். அதே வேளையில் 16ஆம் தேதிக்கு பிறகு பிதிர்காரன் சூரியனை சனி செவ்வாய் பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தையின் மூலமாக வைத்திய செலவுகளோ அல்லது விரைய செலவுகளோ அல்லது தேவையற்ற விமர்சனங்களோ இல்லை சண்டை சச்சரவுகளோ வரலாம் என்பதால் கூடுதல் கவனம் தேவை என்பதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சந்திரன். 10ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதினாலும் 22ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி 10லே இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் கட்டாயம் பெருகும். இருந்தாலும் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு பலருக்கு பதவி உயர்வும் இடமாற்றம் வரும். அது எதிர்கால நலனுக்காக நீங்கள் அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் எதிர்கால வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் சூரிய பகவான். அவர் ஆரம்பத்திலே 10லே இருக்கின்றார்.
16ஆம் தேதிக்கு பிறகு அவர் 11 வருவார். ராசிநாதன் பாக்கியாதிபதியும் சனியினுடைய பார்வையும் 11க்கு ஆரம்பத்திலே கிடைப்பதனால் மூத்த சகோதர சகோதரின் மூலமாக லாபங்களும் யோகங்களும் உண்டாகும். அவர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும். அதே வேளையில் 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் ஆட்சி பெற்று சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதினால் அவரிடத்தில் கருத்து வேறுபாடுகளோ இல்லை சிக்கல்களோ அல்லது வீண் விரைய செலவுகளோ வைத்திய செலவுகளோ வரலாம். அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் புதனாகின்றார். 12 ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றது. அவர் ஆரம்பத்தில் 11 பிறகு அவர் 10 இருக்கின்றார். மாத கடைசியில் ராசிநாதனே 12 நீசபங்கம் அடைவதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவெரிய செலவுகளாகும். குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்கான உண்டான செலவுகளாக அமையும். அதற்கு முக்கியமான காரணம் குரு பகவானுடைய பார்வையை 12ஆம் வீட்டிற்கு விழுவதே அதற்கு முழு முக்கிய காரணமாகும். ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்களும் ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் ஏற்படலாம் என்பது தெளிவு. ஆக துளாராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால் ஒரு சில சனி செவ்வாய் பார்வையால் சங்கடங்கள் இருந்தாலும் கூடுமான அளவுக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாகவும் யோக மாதமாகவும் தனப்பிராப்தி பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதால் மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களை ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும். இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்கள் முடிந்தவர்கள் முருகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். முடிந்தவர்கள் ஒரு முறை திருச்சி மலைக்கோட்டை விநாயகரோ அல்லது பிள்ளையார்பட்டி விநாயகரோ அல்லது அருகாமையில் உள்ள விநாயகரையோ தினம் வணங்கி வருவதும் குறிப்பாக சதுர்த்தி அன்று வழிபாடு செய்வது சிறந்த பலன்களையும் வெற்றியும் கட்டாயம் கைமேல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.